ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆன்மீக குட்டி கதை திருவாதிரை நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஆதிரை. வாங்க பார்க்கலாம். காவேரி பூம்பட்டினத்தில் சாதுவன் அப்படிங்கிற வியாபாரி இருக்கார். அவரோட மனைவி ஆதிரை. ஒரு நாள் ஊரில் நடந்த நாடகத்துக்கு போயிருக்காரு. நாடக அலையை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் மனைவியை கைவிட்டுட்டு நடிகையோட குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறாரு. சாதுவனின் பணத்தின் மீது குறியாக இருந்த அந்த நடிகை பொருள் கரைந்ததுமே சாதுவனை விட்டு விலகிறாங்க. ஆதிரைக்கு செஞ்ச துரோகத்தினால இந்த நிலை வந்ததை நினச்சி சாதுவன் திரும்ப பொருள் தேட விரும்புகிறாரு. அப்போ வங்களாதேசத்து வியாபாரிகள் சில பேர் காவேரி பூம்பட்டினம் வந்திருந்தாங்க. அவங்கள சந்தித்த சாதுவன் தனக்கு தெரிஞ்ச வியாபார நுட்பங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போனது. அதனால் அவங்க கூடயே பாய்மர கப்பலில் சாதுவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இழந்த பணத்தை திரும்ப சம்பாதிச்சுட்டு தன் மனைவியை சந்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட சாதுவனும் புறப்படுறாரு. திடீர்னு நடுக்கடலில் புயல் வந்துடுது. கப்பலே கவிழ்ந்து போகிற அளவுக்கு நிலை வருது. எல்லாருமே பிரார்த்தனையில் ஈடுபடுறாங்க. வியாபாரிகள்லாம் கடலில் மூழ்கி இறந்தே போயிடுறாங்க. ஆனால் சாதுவன் மட்டும் உயிருக்கு போராடின நிலையில் அங்கே இருந்த ஒரு உடஞ்ச பலகை மேலே ஏறி உயிர் தப்புறாரு. துரோகமே செஞ்சால் கூட தாலி கட்டின கணவர் நல்லா வாழணும் அப்படின்னு தினமும் சிவனை வழிபடுறத ஆதிரை வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட பிரார்த்தனையினால் சாதுவன் பத்திரமா ஒரு தீவின் கரையில் ஒதுங்குறாரு. கப்பல் மூழ்கிய செய்தி ஆதிரைக்கு தெரிய வருது. உயிர் துறக்க முடிவெடுக்கிறாங்க. சிவபெருமானே, அடுத்த பிறவிலையும் சாதுவனே என் கணவராக அமையணும் அப்படின்னு தீயில குதிக்கிறாங்க. ஆனால் நெருப்பு அவங்கள சுடவே இல்லை. உயிரோட வெளியே வந்துடுறாங்க. ஆதிரையே, கவலை வேண்டாம், உன் கணவன் உன்னை வந்தடைவான் அப்படின்னு அசிரிரி கேட்குது. ஆதிரையுமே ரொம்ப மகிழ்ச்சியோட காத்திருக்காங்க. இதுக்கிடையில் கரை ஒதுங்கின சாதுவன் தீவின் மன்னரை சந்திக்கிறாரு. நடந்ததை மன்னர்கிட்ட எடுத்து சொல்கிறாரு. சாப்பிட்றதுக்கு மது மாமிசத்தை மன்னர் கொடுக்குறாரு. சாதுவன் அதை ஏற்கலை. மன்னா, தீய பழக்கத்தால் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், மது மாமிசம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு மறுத்துடுறாரு. சாதுவனை காவேரி பூம்பட்டினத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறாரு அந்த மன்னர். ஆதிரையுடன் இணைஞ்ச சாதுவன் 2 பேரும் சந்தோஷமாக தன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. கற்புக்கரசியான ஆதிரை வான மண்டலத்தில் திருவாதிரை நட்சத்திர அந்தஸ்து பெறாங்க. அம்மையப்பனாகிய சிவனும் ஆதிரைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அதை தன் ஜன்ம நட்சத்திரமாக ஏற்றுக்கிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.